ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கி புதன்கிழமை காலைல 6:20க்கு தான் எனக்கு டெய்லி ஸ்டார்ட் ஆனிச்சு. எழுந்ததே அப்போ தான். எழுந்து குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் சமைக்கவே போனேன். ஏன்னா சிம்பிளான லன்ச் மெனு அப்படிங்கிறதுக்காக தான் பொறுமையாக போனேன். நான் தூங்கவும் இல்லை, எழுந்திரிச்சு ரெடியாகவும் இல்லை, அப்படி தான் இருந்தேன். 1:20க்கு வாஷ்ரூம் போயிட்டு வந்து படுத்தேன். திருப்பி எனக்கு தூக்கமே வரல, கெட்ட கெட்ட கனவு வந்துச்சு. மன குழப்பங்கள் அதிகமாக இருந்தது. ஏன் அப்படின்னே தெரியல. நமக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அது ஏன் நடக்கலைன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம்ல, அது எவ்வளோ பெரிய தப்பாக இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் அதுலேருந்து மீளவும் முடியல. இது ஏன் நடக்கலை, நம்மளால் முடிஞ்சதை ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கோம், அப்படி இருந்தும் ஏன் இது சக்ஸஸ் ஆகலை, இது ஏன் நமக்கு இன்னும் கிளிக் ஆகலை அப்படின்ட்டு தான் யோசிக்க தோணுது. அந்த மனசு மூளை நமக்கு எவ்வளோ சொன்னாலும், மனசு வெயிட் பண்ணுன்னு சொன்னாலும் நமக்கு அந்த ஹோப் வர வரைக்கும் இருக்குது. கடவுள் மேலே நம்பிக்கைலாம் இல்லாமலாம் இல்லை, ஆனால் நமக்கான முயற்சி நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேலே எங்கே போய் என்ன பண்ணுறது, நமக்கு வழியே தெரியாத இடத்துல நம்ம ஏதாவது ஒரு வழி தெரியுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் இருப்போம். ஆனால் அங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் தான் நமக்கு போகிற இடம் தெரிகிற இடம்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதுக்கான சக்ஸஸ் எதுவுமே கிடைக்கல, முயற்சிக்கு பலன் இல்லைங்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த குழப்பத்திலேயே நான் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. காலைல நான் எழுந்திருக்கவும் இல்லை. எனக்கு தெரியுது டைம் ஆகுது அப்படின்ட்டு, ஆனால் நான் எதுவுமே செய்யலை. ஏன் அப்படின்னே தெரியல. நீங்கள் யாரெல்லாம் இதை மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. அது ஏன் என்ன அப்படின்னே தெரியல. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, நம்ம ஃபெயிலியர் ஆக மாட்டோம், கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆவோம் அப்படின்னு.